ஒரு ஊர்ல எலிகள் தொல்லை அதிகமா இருந்தது. ஒரு குழல் ஊதுறவர் வந்து அந்த தலைவர்கிட்ட கேட்டாரு, "இந்த எலிகளெல்லாம் நான் ஒழிச்சிடுறேன். எனக்கு குறிப்பிட்ட காச குடுங்க" அப்படின்ட்டு. இந்த தலைவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா, அந்த எலிகளால அதிக நஷ்டம் இந்த கிராமத்துக்கு ஏற்பட்டுட்டே இருந்தது. அந்த குழல் ஊதுறவர் ஒரு குறிப்பிட்ட இசைய வாசிச்சு, அந்த எலிகளெல்லாம் கூட்டிட்டு போய் பக்கத்துல இருந்த ஆத்துல விட்டுர்றாரு. எலிகள் எல்லாம் செத்து போயிருது. வந்து காசு கேட்கும்போது, அந்த ஊர் தலைவர் குறிப்பிட்ட காச குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, கோவப்பட்ட இந்த குழல் ஊதுறவர் வீதிகள்ல நின்னு திரும்பியும் ஒரு இசைய வாசிக்கிறாரு. 10 வயசுக்கு கீழ இருந்த அந்த ஊர் பிள்ளைகள் எல்லாம் அவர் பின்னாடியே போயிர்றாங்க. அதோட அந்த பிள்ளைகளுக்கும், குழல் ஊதுறவருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. சில நேரம் நம்ம குடுக்குற வாக்குறுதியிலிருந்து தவறும்போது நஷ்டம் நம்மளது தான். குடுக்குற வாக்குல நம்ம உறுதியா இருக்கணும். அத நிறைவேத்தணும். இல்லன்னா நம்ம இப்படிதான் இழந்து தவிக்கணும்.